Hello everyone. In this video we can see what is active and passive voice. இதை தமிழில் ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா செய்வினைன்னு சொல்லலாம், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா செயற்பாட்டு வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறத தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்லணுன்னா, கீதா ஒரு பாட்டு பாடுகிறாள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை வந்து ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதாவது செய்வினை. இதே ஒரு பாட்டு கீதாவால் பாடப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன்னா அதை வந்து பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ லெட்ஸ் see in detail. Active voice, subject as the action. An action performed by the subject is expressed by the verb is called an active. ஸோ this example, I write an assignment. நான் ஒரு அசைன்மெண்ட் அல்லது ஒரு பணி எழுதுகிறேன் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. இதில் எப்போவுமே வந்து இந்த சப்ஜெக்டு என்ன ஆக்ஷன் செய்யுது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் ஒரு ஆக்டிவ் வாய்ஸ். இதுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரு சப்ஜெக்டு ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஒரு ஆப்ஜெக்ட். இதே பாசிவ் வாய்ஸ் அப்படின்னா சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் த ஆக்ஷன் அண்ட் ஆக்ஷன் எக்ஸ்பிரஸ்டு பை த வேர்ப் இஸ் ரிசீவ்டு பை த சப்ஜெக்ட் இஸ் கால்டு பாசிவ். அதாவது இந்த செயல் இவரால் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அதுதான் passive voice. Example, an assignment is written by me. இதுதான் ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றுறது. ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றுறப்போ நம்ம எப்போவுமே வந்து 3 விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது பாசிவாக மாற்றுறப்போ ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றணும். ஸோ சப்ஜெக்டாக இருக்கிற எதுவாக இருந்தாலும், இப்போ ஐவி யூ ஹி ஷி தே இந்த 7 ப்ரொனவுன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே இருக்கிற சப்ஜெக்டை நம்ம பாசிவ் வாய்ஸ் மாற்றுறப்போ ஆப்ஜெக்டாக நம்ம மாற்றணும். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றுறப்போ சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படிங்கிறதுல இருந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனாக அது மாறிடும். ரெண்டாவது விஷயம், அங்கே இருக்கிற டென்ஸ் மாற்றக்கூடாது. ஆனால் டென்ஸுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆக்சிலரி வேர்பு போடணும். அதுக்கப்புறம் எப்போவுமே வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் V3 தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, அண்ட் அசைன்மெண்ட்டு எப்படி சப்ஜெக்டு ஆப்ஜெக்டாக மாறுதோ அதே மாதிரி ஆப்ஜெக்டு சப்ஜெக்டாக மாறும் பாசிவ் வாய்ஸில். இப்போ அசைன்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்டாக மாறிடுச்சு. அண்ட் அசைன்மெண்ட் இஸ் ரிட்டன் பை மீ. இங்கே பை அப்படிங்கிறது ஏஜெண்ட் அப்படின்னு சொல்கிறது, அதாவது என்னால் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக. இந்த பை இல்லாமல் கூட சில சென்டென்ஸ் வரும். இதுக்கு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆப்ஜெக்ட் அஸ் எ சப்ஜெக்ட். ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறுது. நெக்ஸ்ட்டு ஒரு பி வேர்பு, இங்கே ஈஸ் போட்டிருக்கேன். இது சிங்குலருங்கிறதுனால ஈஸு, அதுவும் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸுங்கிறதுனால. இதே ப்ளூரலாக இருந்தால் ஆர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இதே பாஸ்ட் டென்ஸ்னால் வாஸு ஆர் வேர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே ஒரு வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் V3 தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பை, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஸோ இது வந்து சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. இதுதான் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். நெக்ஸ்ட், வேர்ப்ஸ் பொசிஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ வேர்ப்ஸு எப்படி ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றுறப்போ வேர்ப்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான். இங்கே டோட்டலாக 8 டென்சஸை மட்டும்தான் நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்ற முடியும். லெட்ஸ் see ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வேர்பு ரைட் அப்படிங்கிறது இருந்ததுன்னா, அந்த வேர்பு சிங்குலர் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஐ வி யூ தே இது எல்லாத்துக்குமே ரைட்டுன்னு தான் எழுதுவோம். ஆனால் ஹீ ஷீட்டு மட்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ரைட்ஸுன்னு எழுதுறோம். அதாவது ஒரு வேர்போட எஸ்ஸு இல்லைன்னா இஎஸ்ஸு ஆட் பண்ணுறது. இது கிராமர் ரூல்ஸு. ஸோ இங்கே ரைட் அப்படிங்கிறது இருக்குது. அதை நம்ம சிங்குலர், அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ்க்கு நம்ம அதை ரைட்ஸ் அப்படின்னு ப்ளூரலாக எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு பாசிவ் வாய்ஸாக அதை மாற்றுறப்போ இங்கே ரைட் அப்படின்னு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறது இங்கே எடுத்து எழுதுகிறப்போ அந்த சப்ஜெக்டு சிங்குலராக இருந்ததுன்னா ஈஸ் ரிட்டன்னு எழுதணும். அதே ஒரு அந்த சப்ஜெக்டு ப்ளூரலாக இருந்ததுன்னா ஆர் ரிட்டன் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸில் ரோட் அப்படிங்கிற வேர்பு இருக்கும். ஸோ அந்த ரோட் அப்படிங்கிற வேர்பு
அந்த சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா வாஸ் ரிட்டன் அப்படிங்கிறத எழுதணும். அதே சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்ததுன்னா வேர் ரிட்டன் அப்படிங்கிறத எழுதணும். தென் ஃபியூச்சர், இன் ஃபியூச்சர் டென்ஸ் வி ஹாவ் டு ரைட் வில். இதில் சில மாடல்ஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். வில், கேன், மே, மஸ்ட் இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் ரைட்டுங்கிற வேர்டு வந்து இருக்கும். வில் ரைட், கேன் ரைட், மே ரைட், மஸ்ட் ரைட் இந்த மாதிரி வர வேர்ட்ஸை நம்ம இங்கே எடுத்து எழுதுகிறப்போ பேசிவாக மாற்றுறப்போ ஜஸ்ட்டு அந்த வில், கேன், மே, மஸ்ட் இதில் ஏதாவது கண்டிப்பாக அங்கே இருக்கிற வில், கேன், மே, மஸ்ட் ஏதாவது எழுதணும். ஏதாவது ஒன்று எழுதிட்டு அதுக்கப்புறம் பிஇபி போட்டு ரிட்டன், அதாவது எப்போவுமே வந்து பேசிவ் வாய்ஸில் வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் B3 தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஆம், ஈஸ், ஆர் அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிங் அப்படிங்கிறத எழுதுவோம். இது யூஷுவல். அதாவது ஆம்ங்கிறது ஐஎம் அப்படின்னு போடுவோம். ஈஸு ஹி ஷி இட்டுக்கு, ஆர் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், அதாவது யூ, வி, தே இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கோயிங் அப்படிங்கிற ஒரு வேர்பு எழுதியிருக்கீங்க. ஸோ இந்த வேர்பு இங்கே எடுத்து எழுதுகிறப்போ அந்த சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்ததுன்னா ஆம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஐனா ஐஎம், ஹி ஷி இட்டுக்கு ஈஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ப்ளூரல் ஃபார்முக்கு ஆருங்கிறத யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பிஇஐஎன்ஜி பீயிங் அப்படிங்கிறத போட்டு வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் B3 யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பீயிங் அப்படிங்கிறத டெஃபினட்டாக நம்ம ப்ராக்ரெசிவ்க்கு அதாவது கண்டினியூஸுக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸுக்கு வாஸ், வேர் போட்டு இதுக்கப்புறம் கோயிங். வாஸ் அப்படிங்கிறது ஐ, ஹி, ஷி, இட்டுக்கு வரும். வேர் அப்படிங்கிறது யூ, வி, தே இதுக்கெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு அதே வந்து நம்ம பேசிவாக மாற்றுறப்போ வாஸோ வேரோ அப்படியே எடுத்து எழுதிட்டு பீயிங் போட்டதுக்கப்புறம் வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் B3 எழுதணும். ஸோ இதில் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ இதில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் ஹாவ், ஹேஸ் அப்படிங்கிறத போட்டு நம்ம கிவன் யூஸ் பண்ணுவோம். இதில் அங்கே வந்து V3 வந்துடுது. ஸோ வி டோன்ட் ஹாவ் டு சேஞ்ச் ஹியர். ஜஸ்ட் ஒன் ஹாவ் அப்படிங்கிறது ஐ, வி, யூ, தேக்கு யூஸ் பண்ணுறோம். ஹேஸுங்கிறது ஹி, ஷி, இட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் கிவன் அப்படிங்கிறது வேர்போடைய தேர்ட் ஃபார்ம். சேம் இது அப்படியே எடுத்து எழுதிட்டு பீன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நடுவில் ஆட் பண்ணணும். ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் போட்டு கிவன் அப்படிங்கிறத போடணும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹேட், ரீச் அப்படிங்கிறது போடுவோம். இந்த ஹேடுங்கிறது எல்லா ப்ரொனவுன்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இங்கே ரீச்டுங்கிறது V3 அப்படிங்கிற அந்த வேர்போடைய தேர்ட் ஃபார்மை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹேட் பீன் அப்படிங்கிறத போட்டு பாசிவ் வாய்ஸில் ரீச்டுங்கிற அந்த V3யை எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டு வில் ஹாவ் ரீச்டுன்னு இருக்கும். வில் ஹாவ் பீன் ரீச்டுன்னு மட்டும் மாற்றணும். ஸோ நீங்கள் இந்த சேஞ்சஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். Let's see once. நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் as passive voice changes in pronoun. ஸோ எப்படி வந்து ப்ரனவுன்ஸு சப்ஜெக்ட்லேருந்து ஆப்ஜெக்டாக மாற்றுறப்போ எழுதணும் அப்படிங்கிறது. ஆக்டிவில் ஐ அப்படிங்கிறது இருக்கிறது, பாசிவில் ஆப்ஜெக்டாக மீங்கிறது மாறும். சேம் அதே மாதிரி விங்கிறது அஸ்ஸா மாறும், யூங்கிறது யூ, ஹி அப்படிங்கிறது ஹிம், ஷீங்கிறது ஹர், இட்டுங்கிறது இட்டே, தே அப்படிங்கிறது தெம். இதை தமிழில் ஐ அப்படிங்கிறது நான், மீ அப்படிங்கிறது எனக்கு, வி அப்படிங்கிறது நாம், அஸ் அப்படின்னா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நமக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நாம், நமக்கு, யூ, நீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு உங்களுக்கு இல்லைன்னா உனக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஹி அப்படிங்கிறது அவன், ஹிம் அப்படின்னா அவனுக்கு, ஷி அப்படிங்கிறது வந்து அவள், ஹர் அப்படின்னா அவளுக்கு இல்லைன்னா அவளுடைய இந்த மாதிரி கூட சொல்லலாம். இட், இட் அது அதனுடையது அப்படின்னு கூட சொல்லலாம். தே அவர்கள், தே தெம்மா மாத்துறப்போ அவர்களுக்கு இல்லைன்னா அவர்களை. Now let's see examples. Here tenseல
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற ஆக்டிவ் வாய்ஸு பேசிவ் வாய்ஸாக மாறுறப்போ எப்படி மாறும்? சேம் அதே மாதிரி ஒவ்வொரு டென்ஸுக்கும், அதாவது டோட்டலாக 8 டென்சஸை நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கலா ரைட்ஸ் அ லெட்டர். ஸோ கலா ரைட்ஸ் எ லெட்டர். இது உங்களுக்கு தெரியும், ஒரு வேர்ப் வந்து ப்ளூரல் ஃபார்மாக மாறும் இஃப் தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்திருந்ததுன்னா. ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் வேர்போட எஸ் சேர்க்குறோம். கலா ரைட்ஸ் எ லெட்டர். கலா ஒரு கடிதம் எழுதுகிறாள். இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எக்ஸாம்பிள். இது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எஸ்ஸு வி ஓ, நார்மலான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இதே பேசிவ் வாய்ஸாக மாற்றுறப்போ எ லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாறுது. ஸோ ஆப்ஜெக்ட் அஸ் எ சப்ஜெக்ட், தென் ஒரு ஆக்சிலரி வேர்பு, அதுக்கப்புறம் V3, அப்புறம் பை போட்டு ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே எ லெட்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது, அது சப்ஜெக்டாக மாறுது எ லெட்டர். ஸோ இங்கே எ லெட்டர் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறதுனால இஸ் ரிட்டன் அப்படிங்கிறது போடுறோம். இங்கே வந்து சிங்குலர், அதனால் இஸ் ரிட்டன். இதே ப்ளூரலாக இருந்தால் ஆர் ரிட்டன் அப்படிங்கிறது போடணும். இஸ் ரிட்டன் V3 வேர்பு, நெக்ஸ்ட்டு பை போட்டு கலா. ஸோ அங்கே இருக்கிற சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்டாக மாறுது. அங்கே நேம் கொடுத்துருக்கிறதுனால நான் கலான்னு எழுதியிருக்கேன். இதே அங்கே ஷீ அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே ஹெர்ன்னு மாற்றிடணும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட்டில் ஐ பாட் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இங்கே ஐ பாட் புக்ஸ் அப்படிங்கிறதுல இங்கே இருக்கிறதுல புக்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட், அது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக எடுத்து எழுதிடணும். இந்த புக்ஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம்ங்கிறதுனால வேர் போட்டிருக்கோம். இது பாஸ்ட் டென்ஸு, அதனால் வேர் வேர்போடைய தேர்ட் ஃபார்ம் V3 பாட், பை ஐங்கிறது மீயா மாறும். நெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃபியூச்சர், யூ வில் ஃபினிஷ் த ஒர்க் வில் பி ஃபினிஷ்டு பை யூ. இந்த சிம்பிள் ஃபியூச்சரில் மட்டும் வில் அப்படிங்கிறது வந்தால் த ஒர்க் அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் எப்பவும் எடுத்து ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக போட்டுரும். வில்லுங்கிறதுக்கு பதிலாக வில் பி போட்டுட்டு எப்போவுமே போடுற ஃபினிஷ்டுன்னு V3 வேர்டு போட்டுருணும். நெக்ஸ்ட்டு பை யூங்கிறது யூ தான். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ், வி ஆர் செல்லிங் ஃப்ரூட்ஸ். வி ஆர் செல்லிங் ஐஎன்ஜி ஃபார்ம் வந்தாலே டெஃபினட்டாக வி ஹாவ் டு யூஸ் பீயிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வி ஆர் செல்லிங் ஃப்ரூட்ஸுங்கிறதுல ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஜெக்ட், அதை சப்ஜெக்டாக எடுத்து எழுதிடணும். ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், ஸோ வி ஹாவ் டு ரைட் ஆர். நெக்ஸ்ட்டு பீயிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் செல்லோடைய V3 ஃபார்மு சோல்டு, அதை எழுதிட்டு பை ஆஸ். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் கண்டினியூஸ், ஹி வாஸ் போஸ்டிங் த லெட்டர். ஸோ இதுவும் ஐஎன்ஜி இருக்குது, பீயிங் யூஸ் பண்ணணும். ஆனால் இது பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ லெட்டர் அப்படிங்கிறத எடுத்து எழுதிட்டு அது சிங்குலர், அதனால் வாஸ் பீயிங் போஸ்டட் பை, ஹீங்கிறது ஹிம்மா மாறும். நெக்ஸ்ட்டு தே ஹாவ் கிவன் அ ரிப்போர்ட்டு. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஹாவ் கிவன். ஸோ இங்கே V3 ஃபார்ம் வந்துருச்சு, ஆனால் ஹாவ் கிவன் வந்திருக்கு. ஒரு பர்ஃபெக்டில் ஹாவ் அப்படின்னு வந்தாலோ ஹேடுங்கிறது வந்தாலோ வில் ஹாவ்ங்கிறது வந்தாலோ நம்ம பீன் BEEN பீன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அப்போது எ ரிப்போர்ட் அப்படிங்கிறத எடுத்து எழுதிட்டு ஹேஸு, ரிப்போர்ட் சிங்குலருங்கிறதுனால ஹேஸ், ப்ளூரலாக இருந்தால் ஹேவ், பீன் கிவன் அப்படிங்கிறது அப்படியே எழுதிடுறோம். பை தேங்கிறது தெம்மா மாறுது. நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாய்ஸ் ஹேடு பிளேடு எ கேம் ஹேட் பீன் பிளேடு பை பாய்ஸ். ஸோ இங்கே ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் ஷி வில் ஹாவ் ரீட் அ நாவல் வில் ஹாவ் பீன் ரெட் பை ஹர். ஸோ இதுதான் வந்து டென்சஸ் வந்து எப்படி ஆக்டிவில் இருந்து பேசிவாக நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றுறது அப்படிங்கிறது. இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னாலே நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவாக மாற்றுறப்போ நம்ம லெட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். LET லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இங்கே ஆப்ஜெக்டாக இருக்கிறத அப்படியே இங்கே நம்ம எடுத்து எழுதுகிறப்போ சப்ஜெக்டாக மாறிடுது. நெக்ஸ்ட்டு BEB அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் V3 ஃபார்ம். லெட்ஸ் see the example. ஹெல்ப் மீ அப்படின்னு போட்டிருக்கு.
ஸோ ஹெல்ப் மீ அப்படிங்கிறது இங்கே நம்ம எடுத்து எழுதுகிறப்போ பாசிவ் லெட் மீ பி ஹெல்ப்டு அப்படின்னு மாறுது. ஸோ இங்கே ஜஸ்ட் ஹெல்ப் மீ அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்கு. இட் இஸ் நாட் எ கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஆக்சுவலி யூ இஸ் இம்ப்ளாய்டு ஹியர். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹெல்ப் மீ இப்படி தான் வரும். யூ அப்படிங்கிறது இங்கே இன்டைரக்டாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ ஹெல்ப் மீ அப்படிங்கிறத நம்ம இங்கே லெட்டோடைய உதவியோட லெட் மீ பி ஹெல்ப்டு, ஹெல்ப்டு பை யூ அப்படிங்கிறது வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் இருக்குது. அதாவது ஃபுல்லாக கரெக்டான வேர்ட்ஸ் எல்லாமே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈட் இட் அப்படின்னு வரப்போ லெட் இட் பி ஈட்டன் அப்படின்னு சொல்லலாம். பை திஸ் கார் அப்படின்னா லெட் திஸ் கார் பி பாட். லவ் ஹிம் லெட் ஹிம் பி லவ்டு. இந்த மாதிரி வந்து சில வேர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இம்ப்ளாய்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டோன்ட் ஓப்பன் தி டோர் அப்படிங்கிறது. டோன்ட் ஓப்பன் தி டோர் அப்படிங்கிறத நம்ம பாசிவாக மாற்றுறப்போ லெட் த டோர், அதாவது இந்த டோர் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். லெட் த டோர் இங்கே நெகட்டிவ் டோன்ட் அப்படிங்கிறதுனால நாட் பி ஓப்பன்டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது இம்பரேட்டிவ்ங்கிறதுனால லெட்டு பி யூஸ் பண்ணணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளீஸ் கம் ஹியர் அப்படிங்கிற சென்டென்ஸை மட்டும் இங்கே மாற்றுறப்போ யூ ஆர் ரெக்வெஸ்டட் டு கம் ஹியர் அப்படின்னு மாற்றணும். இங்கே யூ அப்படிங்கிறது நான் இங்கே மேலே சொன்ன மாதிரியே தான் இங்கே வந்து யூ அப்படிங்கிறது இம்ப்ளாய்டு. அதாவது ப்ளீஸுக்கு அப்புறம் இங்கே யூ அப்படிங்கிறது இம்ப்ளாய்டாக இருக்குது. இட் இண்டிகேட்ஸ் ப்ளீஸ் யூ கம் ஹியர். இதை யூ ஆர் ரெக்வெஸ்ட் டு கம் ஹியர் அப்படிங்கிறத நம்ம மாற்றுறோம். இங்கே யூ ப்ளீஸ்னாலே ப்ளீஸ் நம்ம போடுறதுனால ரெக்வெஸ்டட் அப்படிங்கிறது போடுறோம். யூ அப்படிங்கிறது இங்கே சிங்குலர் ஆர் ப்ளூரல் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதனால் இங்கே ஆர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ்ன்னு போடுறதுனால ரெக்வெஸ்டட் டு கம் ஹியர் அப்படிங்கிறது நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்போ யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டூ இட் அட் ஒன்ஸ் அப்படிங்கிறத லெட் இட் பி டன் அட் ஒன்ஸ் அப்படின்னு நம்ம மாற்றுறோம். இங்கேயும் வந்து இம்ப்ளாய்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் சே யூ டூ இட் அட் ஒன்ஸ், அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷின் டைப்பு ஆக்டிவ்லேருந்து எப்படி பாசிவாக மாற்றுறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கொஷின் டைப்பில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. 1 எஸ்ஆர் நோ டைப் கொஷின் அப்படின்னா டூ ஆர் டஸ் அதோட ஸ்டார்ட் ஆகும். இன்னொன்று WH கொஷின். ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ, வேர், வென், விச் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிறது. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கொஷின் டைப்பாக இருக்கிறப்போ நம்ம ஹூ அப்படிங்கிறது வந்தால் பை ஹூம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஹூம் அப்படிங்கிறது இருந்த ஆக்டிவில் ஹூ அப்படிங்கிறது பாசிவாக நம்ம யூஸ் பண்ணணும். இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று எப்போவுமே வந்து எந்த ஒரு ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றுறப்போவும் நம்ம V3 யூஸ் பண்ணணும். சேம் அதே தான் இங்கேயும் யூஸ் ஆகும். இங்கே எப்படி மாற்றலான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டஸ் ஷீ ரெக்கக்னைஸ் யூ அப்படிங்கிறத. இதை நீங்கள் டஸ் ஷீ ரெக்கக்னைஸ் யூ அப்படிங்கிறத வந்து நார்மலான சென்டென்ஸாக எடுத்து எழுதுனீங்கன்னா ஷீ டஸ் ரெக்கக்னைஸ் யூ அப்படிங்கிறத எழுதுவீங்க இல்லையா? ஸோ இங்கே யூ அப்படிங்கிறத நம்ம பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்போ இந்த ஆப்ஜெக்ட்டு சப்ஜெக்டாக மாறும். ஸோ யூ ஆர் அப்படின்னு மாறுமா? யூ ஆர் ரெக்கக்னைஸ்டு பை அந்த ஷீங்கிறது ஹெர்ராக மாறுமா? ஆனால் எப்போவுமே நம்ம ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றுறப்போ ஃபஸ்ட்டு வேர்போட ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஆக்சிலரி வேர்போட ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து எந்த ஒரு WHும் இல்லாததுனால நம்ம ஆக்சிலரி வேர்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டஸ் ஷீ ரெக்கக்னைஸ் யூ அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து எழுதுகிறப்போ பாசிவாக மாற்றி எழுதுகிறப்போ ஆர் யூ ரெக்கக்னைஸ்டு பை ஹர் அப்படிங்கிறத மாற்றுறோம். ஸோ இங்கே யூ அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்ட்டுக்கு யூ ஆர் ரெக்கக்னைஸ்டு அப்படிங்கிறது தான் வரும். நம்ம வந்து நார்மலான ஒரு
அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாக எழுதணுன்னா. ஆனால் இங்கே நம்ம இது கொஷின் டைப்பு அப்படிங்கிறதுனால ஆக்சிலரி வேர்ப்ஸை முன்னாடி எடுத்து எழுதிட்டு ஆர் யூ ரெக்கக்னைஸ்ட் பை ஹர் அப்படின்னு சொல்லி மாற்றி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஹூ ரோட் திஸ் புக் அப்படிங்கிறது ஹூ வந்தாலே பை ஹூம் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அதாவது ஆக்டிவில் வந்து பாசிவாக மாற்றுறப்போ. ஸோ ஹூ ரோட் திஸ் புக் அப்படின்னா பை ஹூம், ரோட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஸோ வி ஹாவ் டு யூஸ் வாஸ். திஸ் புக் அப்படிங்கிறத அப்படியே எடுத்து எழுதிடுறோம். திஸ் புக் ரிட்டன் அப்படின்றத எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு வில் யூ அக்செப்ட் த போஸ்ட் அப்படின்னா இங்கே வில் அப்படிங்கிறத அப்படியே எடுத்து எழுதிடுறோம். இங்கே த போஸ்ட் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், ஸோ வி ஹாவ் டு ரைட் த ஆப்ஜெக்ட் அஸ் எ சப்ஜெக்ட். த போஸ்ட் பி அக்செப்டட் பை யூ அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே வில் அப்படிங்கிறது வில் யூ அக்செப்ட் த போஸ்ட் அப்படிங்கிறது இங்கே வில் த போஸ்ட் பி அக்செப்டட் பை யூ. ஏன் இங்கே மட்டும் பி வந்திருக்குன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து ஒரு ஃப்யூச்சர் பாசிவில் மாற்றுறப்போ வில் பிங்கிறது யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வில் த போஸ்ட் பி அக்செப்டட் பை யூ. இதே வந்து நீங்கள் கொஷின் சென்டென்ஸாக இல்லாமல் நார்மலான சென்டென்ஸாக இருந்ததுன்னா த போஸ்ட் வில் பி அக்செப்டட் பை யூ அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ இந்த த போஸ்ட் வில் பி அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் இல்லையா, ஸோ அங்கே எந்த வேர்ப் எழுதுகிறோமோ அதை முன்னாடி எடுத்து எழுதி இங்கே கொஷினாக நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். வேர் கேன் யூ ஹைட் திஸ் பாக்ஸ் அப்படின்னு நெக்ஸ்ட் ஃபோர்த் சென்டென்ஸ் வேர் கேன் திஸ் பாக்ஸ் பி ஹிடன் பை யூ. ஸோ கேன் வந்தாலும் வில் வந்தாலும் பி யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அதனால தான் இங்கே பி வந்திருக்கு. வேர் கேன் திஸ் பாக்ஸ் பி ஹிடன் பை யூ. இந்த மாதிரி தான் எழுதணும். ஹாவ் யூ இன்வைட்டட் தெம், இதுதான் கொஷின்னு. இங்கே ஹாவே எழுதிடுறோம். தெம்முங்கிறது தேவா மாறுது. இது ஹாவுங்கிறது பர்ஃபெக்ட் டென்ஸ், ஸோ பீன் யூஸ் பண்ண சொன்னேன். ஆல்ரெடி வி ஹாவ் யூஸ்ட் இட். ஹாவ் தே பீன் இன்வைட்டட் பை யூ. இது நார்மலான அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் தே ஹாவ் பீன் இன்வைட்டட் பை யூ அப்படின்னு எழுதுவோம். அப்போது தேவுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஹெல்பிங் வேர்பையும் நம்ம ஸ்டார்டிங்கில் கொஷினாக போட்டு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றுறப்போ. நெக்ஸ்ட் ஹூம் டிட் யூ இன்வைட் அப்படிங்கிறத ஹூம் அப்படின்னு வந்தால் ஹூவாக மாற்றிடணும். டிட்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ், ஸோ ஹூ வாஸ் இன்வைட்டட் பை யூ. இதுதான் கொஷின் டைப்பு. Now let's see some examples. Active verbs and passive verbs. There are two objects in one sentence. ஸோ சில சமயத்தில் வந்து ஒரு சென்டென்ஸில் 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வரப்போ நம்ம எப்படி ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றலாம். Here the see first one. Amala gave me a watch. This is the first sentence. அமலா எனக்கு ஒரு வாட்ச் கொடுத்தாள். இதுதான் தமிழில். ஸோ அமலா அப்படிங்கிறது சப்ஜெக்ட், கேவ் அப்படிங்கிறது வேர்பு. இங்கே மீ போட்டிருக்கு, எ வாட்ச் போட்டிருக்கு. மீ அப்படிங்கிறது இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ வாட்ச் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா யூ கேன் see மை வீடியோ சென்டென்ஸ் பேட்டர்ன், அதில் தெரியும். ஸோ எப்போவுமே வந்து இந்த யாருக்கு அப்படிங்கிற மாதிரி யாருக்கு அப்படின்னு வர்றதுக்கு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன அப்படிங்கிறத பற்றி, என்ன அவங்க என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத மாதிரி இருந்தால் அந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணால் அது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அமலா கேவ் மீ எ வாட்ச். நீங்கள் இந்த மீங்கிறத ஹைட் பண்ணிவிட்டு அமலா கேவ் எ வாட்ச்ன்னு கொடுத்தாலும் கரெக்டான மீனிங்கை கொடுக்கும். ஆனால் இங்கே அமலா கேவ் மீ அப்படின்னா என்ன அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இங்கே எதை மறைச்சிட்டு நம்ம கரெக்டான மீனிங் கொடுக்குறோமோ அதுதான் டைரக்ட் ஆப்ஜெக்ட். யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். ஃபஸ்ட்டு அமலா கேவ் மீ எ வாட்ச் அப்படிங்கிறது இங்கே எடுத்து எழுதுகிறப்போ எ வாட்ச் வாஸ் கிவன் டு மீ பை அமலா இப்படி தான் மாற்றணும். ஸோ இங்கே எ வாட்ச் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு டைரக்ட் ஆப்ஜெக்டை எடுத்து எழுதிடணும். வாஸ் கிவன், அதாவது இங்கே கேவன் இருக்கிறதுனால வாஸ் கிவன், இது ஒரு சிங்குலர், அதனால் வாஸ் கிவன் டு மீ எனக்கு அப்படிங்கிறதுனால இங்கே இன்னொரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை மீயாக போட்டுட்டு பை அமலா அப்படின்னு எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் பாட் ஹிம் எ பர்ஸ். இதுவும் சேம் இதே மாதிரி சென்டென்ஸ் தான். ஐ ஹாவ் பாட், ஐ சப்ஜெக்ட், ஹாவ் பாட் வேர்ப், ஹிம் அப்படிங்கிறது இங்கே இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்.
எப்பர்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். எப்பர்ஸ் இது வந்து எந்த சென்டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்ஸு. ஸோ அதே டென்சஸில் தான் நம்ம எழுதணும். ஸோ எப்பர்ஸ் ஹேஸ் பீன், இது சிங்குலருங்கிறதுனால ஹேஸ் பீன் போடுறோம். பாட் பை மீ டு ஹிம். நெக்ஸ்ட்டு தே மேட் மீ அ லீடர். இங்கே மேட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், மேட் மீ அ லீடர். ஐ வாஸ், ஸோ இங்கே மீ அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட், அதனால் இங்கே ஐ அப்படிங்கிறத எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வாஸ் மேடு அப்படின்றத எழுதுகிறோம். த லீடர் பை தெம். ஸோ இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் இது ஆப்ஜெக்டாக மாறுது. இது நார்மல் வந்து சென்டென்ஸ் பேட்டர்னில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தே மேட் மீ அ லீடர் அப்படிங்கிறது தே சப்ஜெக்ட், மேட் அப்படிங்கிறது வேர்பு, மீங்கிறது ஆப்ஜெக்ட், அ லீடர் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்டில் வரும் நீங்கள் நார்மலான சென்டென்ஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா. ஸோ வி ஹாவ் டு யூஸ் மீ அப்படிங்கிறது, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டை நம்ம சப்ஜெக்டாக மாற்றிடுறோம். ஸோ ஐ வாஸ் மேட் த லீடர், என்னவா மாற்றப்பட்டான்? ஒரு லீடராக மாற்றப்பட்டான். பை தெம், அவர்களால். நெக்ஸ்ட்டு someone stole my bag. someone stole my bag. இங்கே வந்து யாருனே தெரியாது, அதனால் we have use here someone அப்படிங்கிறத எழுதியிருக்கோம். someone stole my bag அப்படிங்கிறது வந்து my bag was stolen. இங்கே வந்து my bag was stolen by someone அப்படிங்கிறதும் நம்ம எழுதினாலும் அதுவும் கரெக்டு தான். பட் ஹியர் someone is not important. இங்கே someone அப்படிங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை, அது எழுதலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே someone stole my bag அப்படிங்கிறதுல my bag அப்படிங்கிறது இங்கே ஆப்ஜெக்டாக இருக்குது, அதை சப்ஜெக்டாக எடுத்து எழுதிடுறோம். ஸ்டோல்டு அப்படிங்கிறது என்னவாக இருக்குது? இங்கே பாஸ்ட் டென்ஸு, அதனால தான் இங்கே வாஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்டோலன், இங்கே பை someone அப்படின்னு நம்ம எழுதினாலும் ஓகே, எழுதலைனாலும் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு we called them genius. இதுதான் வந்து சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஸோ we called them genius. we subject, called அப்படிங்கிறது verb, themங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ we have to use them as they. themங்கிற ஆப்ஜெக்டை we are using as subject. they calledங்கிறது ஒரு past tense, அதனால் were called அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். genius. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா they were called genius by அப்படிங்கிறது போட்டு கூட நம்ம by us அப்படிங்கிறது போடலாம். ஆனால் அது அங்கே போடலைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. புரியுதா? விங்கிறது என்னவா மாறும்? by us அப்படிங்கிறது மாறுமா? ஸோ இதை வந்து நம்ம இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது by யூஸ் பண்ணாமல் சில சென்டென்ஸை நம்ம எழுதுகிறோம், அதை வந்து இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு I have known you for 10 years. இதுதான் சென்டென்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா I have known அப்படிங்கிறது இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். தென் you for 10 years. ஆக்சுவலி ஹியர் to அப்படிங்கிறது வந்து இங்கே இம்ப்ளாய்டு. I have known to you for 10 years தான் கம்ப்ளீட்டான சென்டென்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸை பாசிவாக மாற்றுறப்போ இங்கே you அப்படிங்கிறது அப்படியே எடுத்து எழுதிடுறோம். you அப்படிங்கிறதுக்கு இது ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாற்றுறப்போ நம்ம யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ யூ ஹாவ் பீன் நோன் டு மீ, இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ஹாவ் பீன் நோன். இங்கே டு மீ அப்படிங்கிறது நம்ம போடுறோம். அதாவது இங்கே இருக்கிற சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றுறதுக்கு முன்னாடி நம்ம டு அப்படிங்கிறத எழுதுகிறோம். ஏன்னா இங்கே டூங்கிறது இம்ப்ளாய்டு, அப்படி எழுதுனா தான் இந்த சென்டென்ஸும் மீனிங் கொடுக்கும். நோன் டு மீ for 10 years. இது எடுத்து எழுதிடுறோம். நெக்ஸ்ட்டு his behavior disappointed me. ஸோ இந்த மாதிரி வர சென்டென்ஸ்க்கு his behavior disappointed me அப்படிங்கிறதுல இங்கே I was, இங்கே me அப்படின்னு இருக்கா, இதை வந்து me அப்படிங்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எடுத்து எழுதிடுறோம். தென் disappointedங்கிறது ஒரு past tense. ஸோ we have to change was disappointed. இங்கே பிஹேவியர்னு வரதுனால at his behavior அப்படிங்கிறது நம்ம எழுதுகிறோம்.
ஸோ வி ஹாவ் டு யூஸ் ஹியர் அட். ஸோ இந்த மாதிரி சில சென்டென்ஸ்க்கு மட்டும் நம்ம அட்டுங்கிறது யூஸ் பண்ணணும். In impersonal passive voice, we should use some words like that, at, with, to, இந்த மாதிரி சில வேர்ட்ஸை கம்பல்சரி we have to use. ஸோ அதுக்கு நான் ஒரு க்ளூ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். இதை பாருங்கள். இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸில் இந்த மாதிரி வர சில வேர்ட்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சே, திங்க், கிளைம், ஃபீல், believe, report, consider, known, expect, allege, rumor, இந்த மாதிரி வரதுக்கெல்லாம் it is said that, it is taught that அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது சென்டென்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இம்பர்சனல் பாசிவர்ஸ்னால் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பை அப்படிங்கிற ஏஜெண்ட்டை நம்ம அங்கே யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி வர சில சென்டென்சஸில் it is believed that, it is said that, it is considered that. ஸோ இந்த மாதிரி நம்ம தட்டு யூஸ் பண்ணி நம்ம சில சென்டென்ஸை மேக் பண்ணுவோம். தென் astonished, annoyed, knocked, surprised, then disappointment. இதுக்கெல்லாம் வந்து disappointed அப்படின்னா disappointedக்கு அப்புறம் at அப்படிங்கிறது டெஃபினட்டாக we have to use. disappointed at, astonished at, annoyed at, knocked at, surprised at, இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு quarrel, satisfied, dissatisfied, displeased, disgusted. ஸோ இந்த மாதிரி வர சென்டென்ஸ் கிட்ட we should use with. ஸோ quarrel with, satisfied with, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சில வேர்ட்ஸ் compared, known, addiction, listen, இதுக்கெல்லாம் வந்து நம்ம to அப்படிங்கிற வேர்டு கண்டிப்பாக ஆக்டிவ்லேருந்து பேசிவ்லேருந்து மாற்றுறப்போ யூஸ் பண்ணணும். இது ஜஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு ரைட் யூ கேன் ரைட் இட். ஸோ சி இங்கே ஐ வாஸ் டிஸப்பாயிண்டட்க்கு அப்புறம் ஏன் நம்ம அட்டு யூஸ் பண்ணோன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஹிஸ் பிஹேவியர் டிஸப்பாயிண்டட் மீ அப்படிங்கிறது வந்து ஐ வாஸ் டிஸப்பாயிண்டட் அட் ஹிஸ் பிஹேவியர் இப்படி தான் நம்ம எழுதணும். இங்கே பை அப்படிங்கிறது எதுவுமே யூஸ் பண்ணல. திஸ் இஸ் இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ். நோபடி ஷுட் பிரேக் த லா. ஸோ இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்ததுன்னா இது வந்து நோபடி ஷுட் பிரேக் த லா அப்படின்னா யாருமே வந்து சட்டத்தை மீறக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய மீனிங். இந்த மாதிரி வர சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸாக மாற்றுறப்போ இங்கே த லா அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். ஸோ வி ஹாவ் டு ரைட் த லா அஸ் அ சப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஷுட்டுங்கிறது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் ஷுட்டுங்கிறது இங்கே எடுத்து எழுதிட்டோம். நோபடி, இட் இஸ் எ நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ ஷுட் நாட் பி, இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸுங்கிறதுனால ஷுட் நாட் பி அப்படின்னு போட்டுட்டு பிரேக்கோடைய V3 ஃபார்ம் ப்ரோக்கன் அப்படிங்கிறது போட்டுரும். நெக்ஸ்ட்டு இட் இஸ் பிலீவ்டு தட் டாக்ஸ் ஆர் லாயல். ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து என்னென்னா டாக்ஸ் ஆர் பிலீவ்டு டு பி லாயல், இந்த மாதிரி வந்து சென்டென்ஸு. ஹியர் இட் இஸ் பிலீவ்டு தட் டாக்ஸ் ஆர் லாயல், இங்கே வந்து டாக்ஸ் ஆர் பிலீவ்டு டு பி லாயல், இதுதான் வந்து ஆக்டிவ்லேருந்து பாசிவாக மாற்றுறது. இங்கே இட் இஸ் பிலீவ்டு தட் அப்படின்னா இது நம்பப்படுகிறது அப்படின்னு அர்த்தம்னா இட் இஸ் பிலீவ்டு தட் சம் ஒன் ஆர் சம்படி. ஸோ இட் இஸ் நாட் மென்ஷன்டு ஹியர், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டைரக்டாக அங்கே யார் மென்ஷன் பண்ணாங்க அப்படிங்கிறது அங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ we can say it is believed by the people that dogs are loyal அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதே சென்டென்ஸை நம்ம பாசிவாக மாற்றுறப்போ டாக்ஸ் ஆர் பிலீவ்டு டு பி லாயல் பை பீப்புள். ஸோ இதுதான் இங்கே இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ். ஆக்சுவலி இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுடைய பர்சனல் ஃபீலிங்ஸை வி காண்ட் எக்ஸ்ப்ரெஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நாட் டிஸ்கஸிங் அவர் ஓன் ஒப்பீனியன்ஸ் ஆர் ரிப்போர்ட். நம்மளுடைய ஓன் ஒப்பீனியன்ஸையோ ரிப்போர்ட்டையோ நம்ம டைரெக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிற இடத்துல நம்ம இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் பிலீவ்டு தட் டாக்ஸ் ஆர் லாயல் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்கு. இங்கே இட் இஸ் பிலீவ்டு தட் அப்படிங்கிறது நம்ம ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா பீப்புள்
ஆர் பிலீவ்டு தட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்கே டாக்ஸ் ஆர் பிலீவ்டு டு பி லாயல் பை பீப்புள் அப்படின்னு கூட நம்ம இங்கே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மாலாஸ் அரைவல் சர்ப்ரைஸ்டு மீ. இப்போ நீங்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இங்கே சர்ப்ரைஸ்டு வந்தாலே டெஃபினட்டாக வி ஷுட் யூஸ் அட் ஆஃப்டர் தட் சர்ப்ரைஸ்ட். மாலாஸ் அரைவல் சர்ப்ரைஸ்டு மீ அப்படிங்கிறத இங்கே நம்ம எடுத்து எழுதுகிறப்போ ஐ வாஸ் சர்ப்ரைஸ்டு அட் மாலாஸ் அரைவல் அப்படின்னு நம்ம மாற்றிடுறோம். ஆக்சுவலி இங்கே இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ்க்கு நான் ஷார்ட்டாக டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். தேர் ஆர் சம் வேர்ப்ஸ் விச் ஆர் நாட் ஃபாலோடு பை த ஏஜென்ட் பை. பை அப்படிங்கிற ஏஜென்ட் வந்து சில சென்டென்சஸில் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இட் இஸ் இம்பர்சனல் பாசிவ் வாய்ஸ். ஃப்ரம் த அபவ் எக்ஸாம்பிள்ஸ், அதாவது மேலே நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டினேன். எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 4 to 10. We can learn the passive sentences without by. If you want, I will show you again. இந்த கொஷின் நம்பர் 4ல இருந்து 10 வரைக்கும் நம்ம by அப்படிங்கிறதே யூஸ் பண்ணலை. ஸோ these are the examples of impersonal passive voice. Now let's see some of the exercises in active to passive voice. Turn from active into passive. The gardener has planted some trees. ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸில் கொடுத்துருக்கு. த கார்டனர் ஹேஸ் பிளான்டட் சம் ட்ரீஸ். இங்கே இதை வந்து நான் இங்கே கீழே ஆன்சர் கொடுத்துட்டேன். சம் ட்ரீஸ் ஹாவ் பீன் பிளான்டட் பை த கார்டனர். இதுதான் இதனுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு டாக்டர் ப்ரவுன் வில் கிவ் யூ சம் அட்வைஸ். ஸோ இதை எப்படி நீங்கள் பாசிவாக மாற்றுவீங்க? டாக்டர் ப்ரவுன் வில் கிவ் யூ. இங்கே டாக்டர் ப்ரவுன்கிறது சப்ஜெக்ட், வில் கிவ் அப்படிங்கிறது வேர்பு, யூங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் யூ, ஆப்ஜெக்ட் as a subject. You will be given some advice by அந்த டாக்டர் ப்ரவுன். ஸோ இப்படி தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு எ ஃபேமஸ் டிசைனர் வில் டெக்கரேட் த ஹோட்டல். யூ கேன் ரைட் த ஹோட்டல். த ஹோட்டல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்ஜெக்டாக எழுதணும். த ஹோட்டல் will be redecorated by a famous designer. இங்கே இருக்கிறது அப்படி எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டீவன் ஸ்பில்பர்க் டிரெக்டட் இடி அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே வந்து இடி வாஸ் டிரெக்டட் பை. இடி வாஸ் டிரெக்டட் பை அந்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அப்படிங்கிற அந்த ஸ்பீல்பர்க் அப்படிங்கிற நேமை எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு someone has broken the crystal vase. ஸோ இதுதான் வந்து இங்கே ஆக்டிவ் சென்டென்ஸ். இதை பாசிவாக மாற்றுறப்போ த கிறிஸ்டல் வாஸ் ஹேஸ் பீன் broken எழுதினாலே போதும். someone அப்படிங்கிறது எழுத தேவையில்லை. ஹேஸ் பீன் broken அப்படின்னு எழுதினாலும் போதும், இல்லை broken by someone அப்படின்னு எழுதினாலும் ஓகே. ஸோ இது ஆன்சர் பாருங்கள். த கிறிஸ்டல் வாஸ் has been broken by someone அப்படிங்கிறது நீங்கள் எழுதினாலும் சரி, எழுதலனாலும் no problem. Here his parents have brought him up to be polite. ஸோ இதுதான் இங்கே சென்டென்ஸு. இதை நம்ம பாசிவாக மாற்றுறப்போ he has been brought up to be polite by his parents.
or you can write he has been brought up to be polite. இப்படி கூட நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட்டு Fleming discovered penicillin. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். Penicillin was discovered by Fleming. Next, they will advise the product on television. So இதுக்கு the product will be advised on television by them. Same in the sentence வந்து இங்கே இருக்கிற question number 2 and 3ல இருந்து இதே மாதிரி டைப் தான். Next, someone is remaking that film. இதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ing form இருக்குது. So you have to write that film is being remade. That film is being remade. இப்படி எழுதலாலும் சரி, or you can write by someone. Next, Picasso painted that picture. That picture was painted. See here, I have given you some more examples to rewrite the active sentences as passive, passive to active. I will give you this PDF link in the description box. You can download it and practice it. If you have any doubts, you can comment in comment section. Thank you so much.